இல்லை, இப்போ தாவேக அரசு வந்து மீனவர்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிவாரண நிதி அதிகமாக கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அது குறைக்கப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில் 8000 கொடுக்கப்பட்டுச்சு, இப்போ 7000 சொல்லியிருக்காங்க. அதே போன்று இந்த வேலைக்கு போகாத இளைஞர்களுக்கு நிதி உதவி பல்வேறு விஷயங்களும் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ எதுவுமே அறிவிக்கல. ஏன்னா மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் எல்லாமே தாவேகா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலை. கால அவகாசங்கள் எடுத்துக்கொண்டாலும் படிப்படியாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு ஒன்றிய அரசு தனக்குரிய மாநிலங்களுக்குரிய நிதியை தங்குதடை இல்லாமல் வழங்க வேண்டும். மீனவர்களை பொறுத்தவரை அவர்கள் இயற்கையோடு போராடுகிறார்கள். இலங்கை கடற்படையால் பெரும் அல்லலுக்குள்ளாகிறார்கள். பருவகாலங்களில் அவர்கள் இயற்கையுடன் போராடுவது என்பது சாதாரணமானதல்ல. எனவே அவர்களுக்கு உதவித்தொகை, பணி இல்லாத காலங்களில் அவர்களுக்குரிய நிவாரணத் தொகை என்பது அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நீண்ட நெடுநாள் கோரிக்கை. இந்த பட்ஜெட்ல வந்து பெயர் மாற்றம் மட்டும் தான் பண்ணப்பட்டிருக்கு. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்திலையும் திமுக ஆட்சி காலத்திலையும் பண்ண திட்டங்களை தான் அண்ணன் சீராக இருக்கட்டும், தாய்மாமன் சீர்னு பேர் மட்டும் தான் மாற்றி ஒரு ஜிக்ஜாக் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க எதிர்கட்சிகள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எதன் பொருட்டும் நலத்திட்டங்கள் கைவிடப்படக்கூடாது. முந்தைய அரசு இந்தியாவிலேயே நலத்திட்டங்களில் முதலிடத்தில் இருந்தது. அது தொடர வேண்டும். பெயர்கள் மாறுவது கூட பெரும் பிரச்சனை அல்ல. நலத்திட்டங்கள் தொடர வேண்டும். இந்த அரசு இன்னும் கூடுதல் நலத்திட்டங்களை அறிவிக்க வேண்டும். ஏழைகள் எளிய மக்கள் இருந்திருக்கிற நம்முடைய நாட்டில் நலத்திட்டங்கள் மிக மிக அவசியம். அது தொடர வேண்டும் என்பது எங்கள் கருத்து. வைகோ வந்து அவரோட எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ண சொல்லி அவரே சொன்னாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அவங்க எம்எல்ஏக்களே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவர் வந்து சொல்லியிருந்தார், இந்த மாதிரி முதலமைச்சர் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லி அது ஆல்ரெடி அது ஒரு குதிரை பேர குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ இவங்களும் இப்படி சொல்கிறது அது வந்து உறுதிப்படுத்துதா? வைகோ நாடாளுமன்ற நாவலர், நல்ல புத்தகம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இடதுசாரி தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். பல ஜனநாயக சக்திகள் அதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவருக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக அவர் பதிலிலிருந்து நாளை இன்று அல்லது நாளை சென்னை வரக்கூடும். உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் அவர் நல்ல பதிலளிப்பார் என்று நம்புகிறோம். அடுத்து அதே போன்று பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதி குறைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பள்ளிக்கல்விக்கான நிதி நீங்கள் போதைப் பொருட்களுக்கான எதிரானதாக இருக்கட்டும், அதெல்லாத்தையும் வரவேற்றிருந்தீங்க. போதைப் பொருட்கள் எல்லாம் இப்போ பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதி குறைக்கப்பட்டுள்ளது எப்படி பார்க்குறீங்க? குறைக்கக்கூடாது. கல்விக்கு தான் அதிக நிதி ஒதுக்க வேண்டும். ஒரு புதிய இந்தியா கட்டமைக்க வேண்டும் என்றால் அது கல்வியில் தான். ஒரு மறுமலர்ச்சி அல்லது ஒரு புதிய யுகம் யாவற்றுக்கும் அடித்தளம் கல்விதான். சமூக அறிவியல் கொண்டுதான் நிலவுகிற இந்த சமூக அமைப்பை மாற்ற முடியும். நமது விடுதலை போர் முன்னோர்களின் கனவுகள் ஈடேறும். எனவே கல்விக்கு எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் கல்விக்கு நிதி ஒதுக்க வேண்டும். அதற்குரிய நிதியை தமிழக அரசு ஒன்றிய அரசிடம் போராடி பெற வேண்டும். எந்த வகையிலும் கல்விக்கான நிதி குறைக்கப்படக்கூடாது. ஒட்டுமொத்தமாகவே பட்ஜெட்டை வந்து வரவேற்கிறீங்களா? எதிர்கட்சிகள் வந்து பட்ஜெட்டை வந்து ஒரு ஸ்டிக்கர் பட்ஜெட்டாக இருக்கட்டும், அவங்க ஸ்டிக்கர் பட்ஜெட் விமர்சனங்களாக இருக்கட்டும், இந்த தன்னிச்சையாக தாவேகா என்ன வாக்குறுதி அளித்திருந்தோ அது ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றப்படலைங்கிறாங்க. ஏற்கனவே இந்த திட்டங்கள் தொடர்வதாக இருக்கட்டும், அவங்க அறிவித்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றலைங்கிறப்போ ஓரளவு பட்ஜெட்டை வரவேற்கிறதா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரபூர்வமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம். சில நலத்திட்டங்கள் தொடர்கிறது, சில நல்ல அறிவிப்புகள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் மோசம் என்று சொல்ல முடியாது. வரவேற்க வேண்டிய அம்சங்களை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இது போதுமானதல்ல. உள்ளபடியே இது ஒரு புதிய கட்சி, புதிய முதல்வர் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார். அவர் ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவார், அறிவிப்புகளை செய்வார் என்று எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு பொய்த்திருக்கிறது. ஒரு பக்கம் வரவேற்கத்தக்க நல்ல அம்சங்கள் இருந்தாலும் முழுமையாக இதை வரவேற்றுவிட முடியாது. அவ்வளவு திருப்தி அளிக்கவில்லை. எனவே பட்ஜெட்டை போடுகிற போது அமர்த்தியாசன் சொன்னது போன்று உலக வங்கி, கார்ப்பரேட் நிறுவனங்கள், அதிகாரிகளின் கருத்துக்களை அரசு செய்மடுக்கக்கூடாது. மாறாக உழைக்கிற விவசாயிகள், ஏழைகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், எளிய மக்கள் இவர்களின் குழிவிழுந்த கன்னங்களையும் ஒட்டிய வயிறையும் கணக்கில் கொள்ள வேண்டும். கையிருப்பு தங்கத்தையோ உயர்ந்த மாளிகையோ வங்கி கணக்குகளையோ வைத்து மதிப்பீடுகள் கூடாது. மாறாக உழைப்பவர் அருகில் நின்று பட்ஜெட் போட வேண்டும். அந்த காலம் வர வேண்டும். தனியார் பங்களிப்பு அதிகமாக இருக்கு, பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் அதிகமாக இருக்கு. அதை நாங்கள் எதிர்க்கிறோம். தனியாருக்கு என்று ஏதும் இல்லை இந்தியாவில். இயற்கை நாட்டிற்கு சொந்தம், மனித குலத்திற்கு சொந்தம்.
இதில் தனியார் படைத்தது ஏதுமில்லை. இயற்கையில் மனித உழைப்பு செலுத்தப்படுவதால் வருகிறதுதான் நாம் காண்கிற செல்வங்கள் யாவும். இதை அபகரித்துக் கொள்வதுதான் தனியார். எனவே இவை யாவும் தேசத்தின் மடியில் இருக்க வேண்டும் என்பது எங்கள் கொள்கை. அது இவ்வளவு காலத்தில் எழுந்து விடாது. உங்கள் காலம் எடுக்கிற போது இல்லை அடுத்த தலைமுறை எடுக்கிற போது அந்த கனவு ஈடேறும். அதை நோக்கி எங்கள் பயணம் தொடரும். கடன் வந்து அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி கஜானாவை காலி பண்ணிட்டாங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய திட்டங்களை கொண்டு வராம தாய்மாமன் தங்க சீரு இந்த மாதிரி ஒரு சீரு இந்த மாதிரி நகை இதை பத்தி போகும்போது மக்கள் இது நீண்ட நெடுங்காலமாகவே இருக்கிறது. பாப்புலரிசம் இது இப்பொழுது வந்திருக்கிற தாவேக்கை மட்டும் சொல்ல முடியாது. பெரும் அறிஞர்களும் திறமையான முதல்வர்களும் இருந்தபோது கூட வாக்குகளை பெறுவதற்கு நலத்திட்டங்கள் ஏழைகளுக்கு முன்னேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தாலும் கூட வாக்குகள் பெற வேண்டும் என்பதற்காக விளம்பரமான ஒரு பாப்புலரிச திட்டங்களை அறிவிப்பது தொடர்கிறது. எதன் பொருட்டும் ஏழைகள் எளிய மக்களுக்கான நலத்திட்டங்கள் கைவிடக்கூடாது என்பது எங்கள் திட்டம். அதே நேரத்தில் அடிப்படையில் வறுமை ஏழ்மையை ஒழிப்பதற்கு தன்னியல்பில் சிறுதொழில் குறுதொழிலுக்கு முன்னுரிமைகள் அளிக்க வேண்டும். சிறு குறுதொழிலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதற்குரிய உதவிகள் செய்ய வேண்டும். வங்கிக் கடன்கள் அவர்களுக்கு அதிகரிக்க வேண்டும். தற்சார்பில் தான் ஒரு நாடு முன்னேறும். நாடு கடந்த கார்ப்பரேட் நிறுவனங்களால் ஒரு நாடு முன்னேறி விடாது. நமது விவசாயிகள், நமது விவசாய தொழிலாளர்கள், நம்முடைய மலை மக்கள், நம்முடைய மீனவர்கள் இவர்களின் தற்சார்பில் தான் ஒரு நாடு முன்னேறும். அதற்கு அரசு கூடுதலாக சிந்திக்க வேண்டும். மாற்றம்னு சொல்லி தான் வந்தாங்க. ஆனால் இது பழைய மந்தையில் புதிய கல்லுங்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லை நிலவுகிற முதலாளித்துவத்திற்கு மாற்று என்பது இடது. முன்னர் முதல்வர் இருந்தார், இப்போது புது முதல்வர் வந்திருக்கிறார். முன்னர் திமுக, இப்போது தாவேகா. இதுதான் மாற்றம். அடிப்படை மாற்றம் என்பது நிலமற்றவர்களுக்கு நிலம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, வறுமையிலிருந்து விடுபடுவது, தன்னியல்பில் நாடு முன்னேறுவது, உழைப்பவரின் செல்வங்களை எல்லாம் ஒரு சிலர் மடியில் குவித்து வைத்துக் கொள்கிறார்களா அதை நாடு தனதாக்கிக் கொள்வது. இந்த மாற்றம் எழ வேண்டும். அதற்கு ஒரு யுக புரட்சி ஒன்று தோன்ற வேண்டும். அதற்காக தான் இந்த மேதை சிங்காரவலர் கட்சியை இதே மண்ணில் இதே இடத்தில் துவக்கினார். இங்கே பிறந்தவர் தான் கான்பூரில் துவக்கினார். எனவே அந்த கனவு மெய்ப்பட வேண்டும். உங்கள் எண்ணம் நல்ல எண்ணம், அது வெல்லும் காலம் எழும்.